ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் விஜயபங்கலவில். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 2024 வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்ட நீதிமன்ற துறையிலிருந்து கோர்ட் உதய வேலைவாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 4405 காலி பணியிடங்கள் இருக்குது. நம்ம வந்து நிறைய டைம் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டைரக்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நியூ நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். 3 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 3 வகையான பணிகளுக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 4/12/2024 இருந்து 31/12/2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிட்டா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ 38 மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்மள இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டோடைய அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்ட் டீடைல்ஸ்குள்ளதான் வந்து எல்லா நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல மல்டிபிள் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட்டிங் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் செலக்ஷன் ப்ராசஸ் அப்பாயின்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் கோர்ட் மாஸ்டர், சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த 3 வகையான பணிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்ப்போம். சோ இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் டிசம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் 31/12/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ 3 வகையான போஸ்டிங் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கோர்ட் மாஸ்டர் சதரண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 காலி பணியிடங்களும், சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 33 காலி பணியிடங்களும், பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 43 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்டுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் மாஸ்டருக்கு வந்து லெவல் 11க்கும், அதே மாதிரி சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து லெவல் 8க்கும், பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு லெவல் 7க்கும் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப லெவல் 11க்கு இருக்கனால இதுக்கான மாத சம்பளம் 69,700 ரூபாய் இருக்கும். இதே லெவல் 8 இருந்துச்சு அப்படின்னா 47,600 ரூபாய் சம்பளம் இருக்கும். லெவல் 7க்கு வந்து 44,900 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இதுக்கான தகுதியின் அடிப்படை எப்படி எடுக்க போறாங்க நம்ம வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கோர்ட் மாஸ்டர் சதரண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி இன் லா வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து முடிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து முடிச்சுக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரியோ இல்லைன்னா சீனியர் கேட்டகரியிலோ சீனியர் ஸ்டெனோகிராஃபர் மூலியமாவோ ஒர்க் பண்ணியிருந்தா போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருந்திருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருந்திருக்கணும். அதுக்கடுத்த போஸ்டிங் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருந்திருக்கணும். சதரண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்க்க போறது வந்து ஏஜ் ரெக்யூர்மெண்ட். இதுல கோர்ட் மாஸ்டருக்கு வந்து 30 இருந்து 45 வயசு வரைக்கும், சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 18 முதல் 30 வயசு வரைக்கும், பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 30 இருந்து 30 வயசு 18 முதல் 30 வயசு வரைக்கும் இருக்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். as usual வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் SC ST OBC பர்சனல் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டீங்கன்னா எக்கனாமிக் வீக் பர்சன், SC ST, பர்சன் டிசபிலிட்டி, சோ இவங்களுக்கான ரூல்ஸும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைப்பிங் ஸ்பீடு டெஸ்டிங் கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா
10 மினிட்ஸ் வந்து வைப்பாங்க. சோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாதாரண இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்ல வந்து டைப் பண்றது. சோ அதுக்கு 7 மினிட்ஸ் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய அக்யூரசி வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க, அதையும் நீங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல்ல வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்க போறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்ல வந்து 1 hour 45 மினிட்ஸ் வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் பெர்சனல் அசிஸ்டண்டா இருக்கட்டும், அதே மாதிரி பெர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கான ஃபீஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 250 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ் உமன் பெர்சன் டிசபிலிட்டி ஆல் உமன்ஸ் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்றதுக்கான கடைசி தேதி வந்து 25/12/2024 அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டெக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.